என் கையில எப்பவே இருக்கும் என் கையில எப்பவே இருக்குது நான் உங்களுக்கு கொடுத்தேன். சுப்பிரமணியம் 96 வாக்குல ஒரு கலந்து வந்ததுல மேல தீபம் ஏத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. கடந்த 30 ஆண்டுகளாக இந்து மணி போராட்டம் நடத்திட்டு இருக்க மேல தீபம் ஏத்தணும்னு ஒவ்வொரு ஆண்டுமே தீபம் ஏத்த போகும்போது கைது பண்றாங்க. இப்படியே போயிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் இது ஏற்கனவே முருகன் மலை, முருகனுக்காக லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து வழிபடக்கூடிய இந்த இடத்துல விரதம் இருந்து வர்றாங்க, காவடி எடுத்து வர்றாங்க, மாலை போட்டு வர்றாங்க. இந்த இடத்துல வந்து ஆடு வெட்டுவேன், கோழி வெட்டுவேன், என்னென்ன சொல்றாங்க, மாடு வெட்டுன்னு சொன்னதா சொல்றாங்க. இதை எப்படி இந்துக்கள் மனசை வேணும்னு புண்படுத்தணும் அப்படிங்கறது அவங்களுடைய நோக்கம். சிக்கந்தர் மலைன்னு பேர் வச்சிருக்காங்க. இது முருகன் மலைன்னு ஏற்கனவே கோர்ட் ஆயிருக்கு. தீர்ப்பை வந்து இவங்க மதிக்கிறாங்களான்னு தெரியல. ரெண்டாவது வந்து ஒரு பார்லிமெண்டினுடைய உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர், பொதுவான நபர்களாக தான் இருக்கணும். அவங்க வழிபடுறதுல அவங்க வழிபடுதலுங்களுக்கு ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் வந்து ஒரு மதத்தை சார்ந்து போய் நான் வந்து மேலே போய் ஆடு வெட்டுவேன், அது சாப்பிடுவேன், பிரியாணி சாப்பிடுன்னு அவரை கீழே சொல்லியிருக்காரு. எம்பி வந்து நான் வந்து மேலே பிரியாணி சாப்பிட்றேன்னு சொல்லியிருக்காரு. அவங்க கூட வந்தவங்க பிரியாணி சாப்பிட்ருக்காங்க. இதெல்லாம் இந்துக்கள் மனசை புண்படுத்துறது, இந்துக்களுடைய ஓட்டை வாங்கி ஜெயிச்சுட்டு இந்துக்கள் மனசை புண்படுது. இதை கண்டித்து வருகின்ற 4ஆம் தேதி மிகப்பெரிய அளவில் போராட்டம் பண்றோம். மேல தீபம் ஏற்றணும். அவங்க போய் மேல போய் வந்து பிரியாணி சாப்பிட்டவங்க மீது நடவடிக்கை எடுக்கணும், கேஸ் போடணும். என்ன ஏற்கனவே ஒரு பக்தர் வந்து தீபம் ஏற்றுறதுக்காக வழக்கு பதிவு செஞ்சு கைது பண்ணியிருக்காங்க. அது மாதிரி அவங்களே கைது பண்ணணும் அப்படிங்கிறதா இந்து கோரிக்கை. அந்த கோரிக்கை வற்புறுத்தி வருகின்ற 4ஆம் தேதி மிகப்பெரிய ஒரு போராட்டம் 3 மணி அளவில் நடைபெறும். தமிழ்நாடு அரசோட செயல்பாடு எப்படி, முதல்வரோட செயல்பாடு எப்படி? முழுக்க முழுக்க இந்துக்களுக்கு மாத்திரம் விரோதமா இருக்கு தமிழ்நாடு அரசாங்கம். கோயில் அடிக்கனா ஈஸி அடிக்கிறாங்க. சட்டவிரோதமான சர்ச் இருக்குது, சட்டவிரோதமான மசூதி இருக்குது. இதையெல்லாம் கேட்கறது தயாரா இல்ல. அவங்க பத்தி அவங்களுக்கு ஆதரவா இருக்கு இந்த அரசாங்கம். இந்துக்களுக்கு முழுக்க விரோதமா இருக்கு இந்த அரசாங்கம். நீங்களே நேரடியாக கேட்டுக்கலாம். இந்த அரசாங்கம் முன்னாடி போங்கண்ணா, முன்னாடி போங்க. கொஞ்சம் பாஸ்டா ஏமா வராருல தண்ணி ஏற்பாடெல்லாம் நீங்க முன்னாடி போங்க. மீடியா கொஞ்சம் ஸ்பீடா போங்க. கொஞ்சம் 2 ஸ்டெப் முன்னாடி போயிட்டு நடக்க ஈஸியா இருக்கு. அவங்க போட்டு நீங்க போங்க. அப்பதான் உங்களுக்கு கவர் பண்ண முடியும். ஆனா நீங்க மேல ஏறிக்கீங்க. கொஞ்சம் முன்னாடி தள்ளி போயிருங்க. ஓகே அண்ணா, நடந்துருவோண்ணா, நிக்கிறோம்னா. ஆமா ஆமா, தண்ணி கேளு கீழே சைட்ல போங்கண்ணா. மேல ஏறிக்கிறீங்க. தண்ணி மட்டும் ரெடி பண்ணி அண்ணனுக்கு பையன்
ஒரு ஸ்டெப் முன்னாடி போயிருங்க. சரி சரி கீழே போனோடனே யாரெல்லாம் வரலையோ அவங்களுக்கு மேலே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் போய் கட்சி நம்பர் பார்ப்போம். ஏன் வெயிட் பண்ணிக்கிறேன், நீ போயிட்டு வா. சரி போ, அதுக்கு தான் சொன்னேன் பேக் வச்சுட்டு வரேன். வாபஸ் வாங்கிக்கிறேன். நமக்கு தெரியும் சின்ன பாடல துண்டை மட்டும் சாமி